வணக்கம். பேங்கிங் இன் ஃபோர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்மால் அக்கௌண்ட்ஸ் அப்புறம் பிஎஸ்பிடி அக்கௌண்ட்ஸ் இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டும் என்ன அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்மால் அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்மால் அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கேஒய்சி பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் வித் ஃபோட்டோ, ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ப்ளஸ் ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும். ஏன்னா ஸ்மால் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பொறுத்தளவுக்கு இது ஜென்ரலாக மைக்ரேஷன் லேபர்ஸ் இருக்க பார்த்தீங்கன்னா, மைக்ரேட் ஆகி வருவாங்க பாருங்கள், வேலை பார்க்குறதுக்காக. அவங்ககிட்ட ஐடி எதுவுமே இருக்காது, அட்ரஸ் ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. வேறு ஊரில் இருந்து நார்த்து சைடு இருந்து, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கோ கேரளாக்கோ ஆந்திராக்கோ வேலை பார்க்க வராங்க பார்த்தீங்களா, மைக்ரேட் ஆகி. ஸோ அவங்கள்ட்ட மேக்ஸிமம் அந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்காது, அட்ரஸ் ப்ரூஃபாக அவங்களாம் இருக்காது. அவங்களுக்கு கையில் சம்பளம் வாங்குவாங்க, அதை ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பணும், அந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த அக்கௌண்ட். இது ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வித் ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும் இந்த அக்கௌண்ட்டுக்கான கேஒய்சிக்கு. இதில் அது மட்டுமே ஃபுல்லாக இருக்கணும்னா அப்படி கிடையாது. டைம் லிமிட் சொல்லியிருக்காங்க. இதில் இனிஷியலி 12 மாதம் கொடுக்குறாங்க. அந்த 12 மாதத்தில் அவங்க ஒரு ஓவிடி அப்ளை பண்ணி வாங்கணும். அப்படி அந்த ஓவிடி 12 மாதத்தில் அவங்க சப்மிட் பண்ணலை அப்படின்னா, 12 மாதத்தை கழித்து அவங்க நான் இந்த மாதிரி ஓவிடி அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் வரல, ஆனால் எனக்கு ஆதார் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் வரல, நான் பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், பேன் கார்டு ஓவிடி கிடையாது, சாரி, நான் வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃப் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசிப்டை கொடுத்தாங்கன்னா, அந்த ப்ரூஃபாக கொடுத்தாங்கன்னா இன்னொரு 12 மந்த்ஸ், ஸோ டோட்டலாக 24 மந்த்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கேஒய்சிக்கு டிக்ளரேஷன் ஃபோட்டோ மட்டும் போதும். பட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி 12 மாதத்துக்குள்ளே அவங்க ஓவிடி சப்மிட் பண்ணியிருக்கணும். அப்படி சப்மிட் பண்ணலன்னா அட்லீஸ்ட் அவங்க அப்ளை பண்ணதுக்கான ப்ரூஃப் கொடுத்தாங்கன்னா இன்னொரு 12 மாதம், மொத்தம் 2 வருஷம், 24 மந்த்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 24 மந்த்ஸ்க்குள்ளே அவன் ஓவிடி சப்மிட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இதுக்குண்டான ஃபினான்ஷியல் லிமிட்ஸ், என்னென்ன ஃபினான்ஷியல் லிமிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டெபிட் ஒரு மாதத்துக்குள்ளே டோட்டல் டெபிட் பார்த்தீங்கன்னா 10,000 தான் இருக்கணும். ஒரு மாதத்துக்கு டோட்டலாக அந்த அக்கௌண்ட்டில் டெபிட் ஆனது 10,000 தான் இருக்கணும். அதே மாதிரி எந்த டைமில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 50,000 தாண்டக்கூடாது. அது எனி டைம் பேலன்ஸ் செக் பண்ணால் 50,000 தாண்டக்கூடாது. அதே மாதிரி டோட்டல் கிரெடிட் சம்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, டோட்டலாக கிரெடிட் ஆனது அந்த வருஷத்துக்கு கிரெடிட் ஆனது 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் இருக்கணும். இந்த 3 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு. எந்த எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். டெபிட் ஆகிறது ஒரு மாதத்துக்கு டெபிட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 10,000. அதே மாதிரி ஒரு பேலன்ஸ் எப்போ நம்ம எடுத்து பார்த்தாலும் அட் எனி பாயிண்ட் 50,000 தாண்டக்கூடாது. அதே மாதிரி 1 lakh தான் டோட்டல் கிரெடிட்டாக இருக்கணும், ஒரு வருஷத்துக்கு உண்டான டோட்டல் கிரெடிட்டாக இருக்கணும். அதேமாதிரி மேக்ஸிமம் வித்ரா 4 வித்ராஸ் கொடுக்குறாங்க. இந்த 4 வித்ராஸ் எது அடங்குது அப்படின்னா, அந்த 4 வித்ராஸ்குள்ளே ஒரு மாதத்தில் 4 முறை தான் மேக்ஸிமம் வித்ரா பண்ண முடியும். இந்த 4 முறையும் பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ஏடிஎம் வித்ராவாக இருந்தாலும் சரி, அது ஓன் ஏடிஎம் அல்லது அதர் ஏடிஎம் அல்லது டிரான்சாக்ஷன் நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ்ஸு, கிளியரிங்கு, பிரான்ச் கேஷ் வித்ட்ரா, அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபரு, இன்டர்னல் டெபிட்ஸு, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லா டெபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா வித்ட்ராவும் கணக்கு சேர்த்து பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு 4 தான் இருக்கணும். ஸோ அது ஏடிஎம்மாக இருக்கட்டும், அது ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், அது ஓன் பேங்க் ஏடிஎம்மாக இருக்கட்டும், அதர் பேங்க் ஏடிஎம்மாக இருக்கட்டும், அல்ல ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட்டு, கிளியரிங்கு, பிரான்ச்சில் கேஷ் வித்ட்ரா பண்ணதாக இருக்கட்டும், இன்டர்நெட் டெபிட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்த்தோம்னா டோட்டல் 4 வித்ட்ரால்ஸ் தான் இருக்கணும். ஸோ நோ ஃபர்தர் கஸ்டமர் டெபிட்ஸ் would be allowed during the month. ஸோ அந்த மந்த்துக்கு இந்த இதை தாண்டி டெபிட்ஸ் அலௌடு கிடையாது, இந்த அக்கௌண்ட்டில் அலௌடு கிடையாது. அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ரெமிட்டன்ஸுக்கும் இந்த அக்கௌண்ட் அலௌடு கிடையாது. இந்த அக்கௌண்ட்டில் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அலௌடு கிடையாது. அன்லெஸ் அன்டில் அவங்களோட கஸ்டமர் நான் மேலே சொன்ன மாதிரி ஃபுல்லி அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு எல்லா ஃபுல்லி கேஒய்சி வெரிஃபைடு அக்கௌண்ட் ஆனதுக்கு ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்டு த்ரூ த ப்ரொடக்ஷன் ஆஃப் அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ கஸ்டமர் எப்போ ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களோ அவங்களோட அஃபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட்ஸை, அதுக்கப்புறம் தான் ஃபாரின் வித்ட்ராஸ்க்குலாம், ஃபாரின் ரெமிட்டன்ஸஸ்க்குலாம் அலௌடு.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டு. பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து ஜென்ரல் கேஒய்சி தான். பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டில் வந்து ஜென்ரலாக என்ன கேஒய்சி மற்ற எல்லா அக்கௌண்ட்டுக்கும் என்ன கேஒய்சி இருக்குமோ அந்த கேஒய்சி தான் பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டுக்கு ரெகுலர் கேஒய்சி. ரெகுலர் எஸ்பி அக்கௌண்ட் கேஒய்சி ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும், ஒரு ஐடென்டி ப்ரூஃப் இருக்கணும், ஒரு ஃபோட்டோ இருக்கணும், செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஜென்ரலாக எல்லா பேங்க்ஸுக்கும் உண்டான ஒரு ஜென்ரல் கேஒய்சி தான் பிஎஸ்பிடிக்கும் வாங்குவாங்க. அடுத்து வந்து டைம் லிமிட் வந்து இதில் கிடையாது. ஏன்னா அதில் வந்து நம்ம எல்லா கேஒய்சியும் வந்து பர்ஃபெக்டாக வந்து வெரிஃபை பண்ணிடுறோம். எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். கஸ்டமர் வந்து எல்லா கேஒய்சியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸை வச்சு. அதனால் இதில் டைம் லிமிட் கிடையாது. பட் ஃபினான்ஷியல் லிமிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் நோ மினிமம் பேலன்ஸ் நோ மினிமம் பேலன்ஸ். இதில் வந்து இந்த அக்கௌண்ட்டில் நோ மினிமம் பேலன்ஸ். அதேமாதிரி நோ லிமிட்டேஷன் அண்ட் வேல்யூ அண்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ். ஸோ எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. வேல்யூவில் எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. டெபாசிட்ஸில் வேல்யூவில் எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ்க்கு லிமிட்டேஷன் இருக்குது. இந்த ரெமிட்டன்ஸ் வந்து இஃப் கேஷ் ரெமிட்டட் இந்த மந்த் எக்ஸீட்ஸ் 1 lakh, ஒரு லட்சத்துக்கு மேலே ஒரு மாதத்துக்கு வந்து கேஷ் ரெமிட்டன்ஸ் நடந்துச்சுன்னா 1 லட்சம் வரைக்கும் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஆனால் 1 லட்சத்துக்கு மேலே கேஷ் ரெமிட்டன்ஸ் அந்த அக்கௌண்ட்டில் நடந்துச்சுன்னா அடுத்து நடக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கு வந்து 1.5 rupees, அதாவது 1.5 ரூபாய் வந்து சார்ஜ். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கு வந்து 1.5 ரூபாய் சார்ஜ். இப்போ வந்து ஆல்ரெடி 1 lakh வந்து அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க, ரெமிட்டன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அடுத்து ஒரு 2000 ரூபாய் பண்ணாங்கன்னு வைங்களேன். ஒரு 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய், அடுத்த 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய், ஒரு 1000 ரூபாய்க்கு 1.5, அடுத்த 1000 ரூபாய்க்கு 1.5, மொத்தம் 3 ரூபாய் சார்ஜ் போடுவாங்க. ஸோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கு வந்து 1.5. அந்த 1 லட்சத்தை தாண்டி நடக்கக்கூடிய எல்லா ரெமிட்டன்ஸ்க்கும் இந்த சார்ஜஸ் போடுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4 withdrawals இந்த மந்த்து. ஸோ மினிமம் வந்து 4 வித்ட்ரா ஒரு மாதத்துக்கு வந்து மினிமம் 4 வித்ட்ரா இந்த மந்த்து கேன் பி இன்க்ளூடிங் அட் ஆல் ஏடிஎம்ஸ். ஓன் பேங்க் ஏடிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அதர் பேங்க் ஏடிஎம்மாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மினிமம் 4 வித்ட்ரா வித்தவுட் சார்ஜஸ். நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த மினிமம் 4 வித்ட்ரான்றது வித்தவுட் சார்ஜஸ். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பிஎஸ்பிடியில் சொன்ன மேக்ஸிமம் 4 வித்ட்ரான்றது அது மேக்ஸிமமே 4 வித்ட்ரா தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகாது. சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன ஒரு இதாக இருந்தாலும் சரி, அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகாது. சிஸ்டமே டெபிட் ஆகாது. பட் இங்கே வந்து சிஸ்டம் டெபிட் ஆகும். பட் ஃப்ரீ வித்ட்ராயல்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ வித்ட்ராயல்ஸ் மினிமம் 4 ஃப்ரீ வித்ட்ராயல்ஸ் த்ரூ ஏடிஎம். அது ஓன் பேங்காக இருக்கட்டும் சரி, அதர் பேங்காக இருக்கட்டும் சரி. ஃபார் மோர் தென் 5 வித்ட்ராயல்ஸ் இன் அதர் பேங்க், ஒருவேளை இந்த வித்ட்ரா வந்து 5 வித்ட்ராவை தாண்டி அதர் பேங்க்கில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 20 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 20 ரூபாய் சார்ஜஸ். இது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். 20 இருக்கும், 25 இருக்கும், சில பிரான்ச்சஸில் இது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். பட் பிஎஸ்பிடிக்கு ஜென்ரலாக 4 வித்ட்ரா வந்து மினிமமாக ஏடிஎம்ஸில் வந்து மினிமம் வித்ட்ரால்ஸ் வந்து ஏடிஎம்ஸ் த்ரூ ஏடிஎம்ஸில் வந்து ஃப்ரீ. அதுக்கு மேலே நடக்கக்கூடிய வித்ட்ரால்ஸுக்கு அதர் பேங்க்ஸாக இருக்கும்போது, அதர் பேங்க் வித்ட்ரா பண்ணும்போது அங்கே 20 ரூபாய் சார்ஜ். ஓன் பேங்க் வித்ட்ரா பண்ணும்போது நிறைய பேங்க்கில் சார்ஜ் இருக்காது, நிறைய பேங்க்கில் சார்ஜ் இருக்கும். அது ஓன் பேங்க் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேசிக் ரூபே ஏடிஎம், ரூபே கம் ஏடிஎம் கார்டு வில் பி இஷ்யூட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நோ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ஸோ ரூபே கம் ஏடிஎம் டெபிட் கார்டு இதில் வந்து சார்ஜஸ் இல்லாமல் இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ரூபே கார்டை யூஸ் பண்ணி தான் நம்ம டெபிட் டிரான்சாக்ஷன் ஏடிஎம்ஸ்லாம் பண்ணுவாங்க. இதில் வந்து செக் புக் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள். செக் புக் ஃபெசிலிட்டியை பொறுத்தளவுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. செக் புக் ஃபெசிலிட்டிஸை பொறுத்தளவுக்கு ஒரு லீஃபுக்கு வந்து 2 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சாரி, இதில் 2.2 வைக்கலை. ஒரு லீஃபுக்கு வந்து 2 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம் இந்த செக் புக்கு வந்து 2 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதேமாதிரி வித்தவுட் மினிமம் பேலன்ஸ். இது மினிமம் பேலன்ஸ் இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்க. மினிமம் பேலன்ஸ் தேவை கிடையாது. பட் அதுக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு 2 rupees ஒரு லீஃபுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. செக் புக் அவைலபிலிட்டி ஆப்ஷனல் இருக்குது. ஆப்ஷனல் தான், அது வாங்கிக்கலாம். செக் புக் ஃபெசிலிட்டி இஸ் ஆப்ஷனல் அண்ட் ஷால் பி எக்ஸ்டெண்டட் டு திஸ் அக்கௌண்ட் வித் சார்ஜஸ் ஆஃப் ₹2 பெர் செக் லீஃப். ஒரு செக் லீஃப் வந்து 2 rupees. அதே மாதிரி இதுக்கான சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜஸோட வந்து ₹25 செக் புக் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ். இதுக்கு வந்து ஜென்ரல் சார்ஜ். இதுதான் வந்து ஜென்ரலாக முக்கியமான பாயிண்ட்ஸு பிஎஸ்பிடியை பொறுத்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ மேலே சொன்னது ஸ்மால் அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸு இவ்வளோதான். ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனலாக இருக்கும்.
ப்ளஸ் இந்த வீடியோ வந்து இன்னும் விசிபிளாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் இந்த கண்டென்ட் தேவைப்படுறவங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும். அதேமாதிரி நான் என்ன கண்டென்ட் பேசணும்னு நினச்சினாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அந்த கண்டென்ட் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.